எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இதயம் தெரிஞ்சுக்கலாம் பகுதியில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமை வழிபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதத்தில் அனைத்து நாட்களும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட ஏற்ற நாட்கள் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமையில் நம்ம பெருமாளை வழிபடும் போது பல மடங்கு பலன் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகங்க. இந்த மாதம் முதல் சனிக்கிழமை வருது. பெருமாளுக்கு தலிகையிட்டு நம்ம வழிபடுறது ரொம்பவே சிறப்பானது. இதில் பார்த்திங்கன்னா நடுசனி கும்புற வழக்கம் இருக்கும். அவங்க 5 வகையான காய் போட்டு சாம்பார் வச்சு கூட்டு பொரியலோட இலை போட்டு படையல் போட்டு நம்ம வழிபடுவாங்க. நம்ம இப்போ தான் முதல் தடவையாக புரட்டாசி சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சாதாரணமாக தளிகை பண்ணி நம்ம ரொம்ப எளிமையாக வழிபாடு பண்ணிக்கலாம். என்னென்ன தளிகை பண்ணலான்னு பார்த்திங்கன்னா 5 வகையான சாதம் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சாதம் கூட செஞ்சு வழிபடலாங்க. சாதத்தை நம்ம அப்படியே வச்சும் வழிபடலாம், இல்லாட்டினா பெருமாள் உருவம் அமைச்சும் நம்ம வழிபடலாம். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை அறையில் இருக்கிற பெருமாள் படத்தை சுத்தமாக துடைச்சிட்டு பொட்டு வச்சுட்டு முக்கியமாக துளசி வைக்கிறது சிறப்பு. துளசி நம்மளுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலுங்க. ஒரு டம்ளரில் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும். பானகமும் செஞ்சு வைக்கலாம். பானகம் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு ரொம்பவே விசேஷமானது. நம்ம நாட்டு சக்கரை, எலுமிச்சப்பழம், அதுக்கப்புறம் சுக்கு, ஏலக்காய் இதெல்லாம் தட்டி போடுறோம். கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரமும் சேர்த்துருங்க. பானகத்தில் கடைசியாக துளசி இலைகளையும் சேர்த்து நம்ம பானகம் செஞ்சு வச்சு வழிபடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவிளக்கு நம்ம வீட்டிலேயே செஞ்ச பச்சரிசி மாவில் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. சிலர் கடையில் வாங்கி பச்சரிசி மாவு பயன்படுத்துவாங்க. அதை விட நம்ம வீட்டிலேயே பச்சரிசி ஊற வச்சு நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி நம்ம நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் சேர்த்து பிசைஞ்சு மாவிளக்கில் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவே விசேஷம். இது போல் பண்ணிக்கலாம். படையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பெருமாளுக்குரிய மந்திரம் சொல்லி நம்ம வழிபடலாம். பெருமாளுக்குரிய மந்திரங்கள் எதுவும் தெரியல அப்படின்னு வருத்தப்பட தேவையில்ல. மிகவும் உயர்வான மந்திரமான ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி நம்ம வழிபாடு பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி புரட்டாசி முதல் சனிக்கிழமை தலிகை போட்டு ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு பண்ணலாம். இறைவன் அருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க மனதார பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்க்கலாம்.